ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல நாம மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் இந்த டைட்டில் படிக்க போறோம். ஆக்சுவலா சில புக்ல டைட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்னு இருந்ததுன்னா சாலிட்ஸ் பத்தி பயங்கரமா படிக்கிற மாதிரி டீடைல்டா படிக்கிற மாதிரி வரும். அதுல ஒரு கேட்டகரி தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். அதை மட்டும் தான் இன்னைக்கு படிக்க போறோம். ரிமைனிங் திங்ஸ் ரிகார்டிங் சாலிட்ஸ்லாம் நான் தெர்மோடைனமிக்ஸோட மர்ஜ் பண்ணி நடத்திடுவேன். ஸோ இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்ல சில சாலிடுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ண போறோம். ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும், கொடுத்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா, கொடுத்த ஃபோர்ஸை எடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படிங்கிற இந்த டைட்டில்ல சம்திங் படிக்க போறோம். ரொம்ப கம்மியான ஃபார்முலாஸ் தான் இந்த டைட்டில்ல இருந்து வரும். அண்ட் ஆல்சோ ஒரு 10-12 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாவே இந்த டைட்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா கவர் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு கிளாஸ்லயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டோட சைஸோ ஷேப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சப்போஸ் இப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் ஆஃபர் பண்ற ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டோட சைஸோ ஷேப்போ சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். இப்ப இதான் ரப்பர் பேண்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்தா இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆக ஏரியா டிக்ரீஸ் ஆயிடும். இந்த ஏரியா சின்னதா இருக்கும், கிராஸ் செக்ஷன் வட்டமா இருக்கும். நீங்க பிடிச்சி இழுக்க இந்த ஏரியா என்ன ஆயிரும் அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடும். அந்த மாதிரி சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டீல் டேபிள் இருக்கு, அதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்தா நெளிஞ்சிரும். ஸோ அப்ப இந்த மாதிரியான ரப்பர் பேண்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த ரப்பர் பேண்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஸ்டீல் டேபிளுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா அந்த டேபிள் கொஞ்சம் நெளியுது. அதே மாதிரி இப்ப எனக்கு கன்னத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, அப்புறம் இப்படி திரும்பிடுவேன். ஸோ அப்ப ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு மாற்றம் என்ன ஆகுதுன்னா வருது. அதோட சைஸோ ஷேப்போ ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அதோட லுக்கு கூட மாறலாம், அப்பியரன்ஸ் கூட மாறலாம். இப்ப ஸ்டீல் டேபிளுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா அதோட அப்பியரன்ஸ் மாறிடும். எனக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா நேரா நிக்கிறேன், நான் என்ன ஆயிருவேன்னா வளைஞ்சிருவேன், திரும்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு மாற்றம் வருது. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ நாம கொடுத்த ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டோட சைஸோ ஷேப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. நான் என்ன ஃபோர்ஸ் கொடுத்தேனோ அந்த ஃபோர்ஸை நான் என்ன பண்ணிட்டேன்னா ரிட்டர்ன் எடுத்துட்டேன், ரிவர்ஸ் எடுத்துட்டேன். அப்படி நான் கொடுத்த ஃபோர்ஸை ரிவர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துருச்சு, ஒரிஜினல் சைஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்ப அது எலாஸ்டிக் நேச்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினலுக்கு சுத்தமாவே வரல அப்படின்னா அதை பிளாஸ்டிக் நேச்சர்னு சொல்லலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர். எலாஸ்டிக், பிளாஸ்டிக் ஜென்ரலாவே நம்மளுக்கு சில மீனிங் தெரியும். நீங்க இந்த லெசன்ல ஜெனரல் மீனிங்கோட இதை என்ன பண்ணாதீங்கன்னா கோரிலேட் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதனால மாற்றம் வருது. ஃபோர்ஸை எடுக்கிறோம், அதனால அது ஒரிஜினலுக்கே வந்துடணும். வந்துருச்சுன்னா அதுக்கு எலாஸ்டிக் அப்படின்னு பேரு, எலாஸ்டிக் மெட்டீரியல், எலாஸ்டிக் நேச்சர்னு பேரு. ஒரிஜினலுக்கு வரலன்னா அது பிளாஸ்டிக். இப்ப நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன். முதல்ல நான் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். இதோட லென்த் 10 சென்டிமீட்டர். நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துட்டேன், 15 வரையும் போகுது. நான் கொடுத்த ஃபோர்ஸை எடுத்துட்டேன், திருப்பி 10க்கே வந்துருச்சு. அப்படின்னா இந்த ரப்பர் பேண்ட் எலாஸ்டிக். இப்ப நான் திருப்பி 10ல இருந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன், 16 வரையும் போகுது, விட்டுட்டேன், 10க்கே வந்துருச்சு. அப்ப அகைன் ஒரிஜினலுக்கே வந்துருச்சு, அப்ப எலாஸ்டிக். இப்ப நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன், 17 வரையும் போகுது, அகைன் விட்டுட்டேன், 10க்கே வந்துருச்சு, அப்படின்னா அது எலாஸ்டிக். திருப்பி நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன், 17.1 வரையும் போகுது, விட்டுட்டேன், 10.1க்கு வருது, ஒரிஜினலுக்கு வரல, கொஞ்சம் மாறிடுச்சு. அப்படின்னா அது நெய்தர் எலாஸ்டிக் நார் பிளாஸ்டிக். எலாஸ்டிக், பிளாஸ்டிக் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. திருப்பி நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து 17.2க்கு போறேன். 10ல இருந்து 17.2 வரையும் இழுத்துட்டேன், அப்ப பிஞ்சு போயிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் சுத்தமாவே ஒரிஜினலுக்கு வராது, அதுக்கு பேர் பிளாஸ்டிக். சோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றப்ப எலாஸ்டிக், பிளாஸ்டிக் அது ரெண்டு மட்டும் தான் வைக்கிறேன்.
பட் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கேட்டகரி வருது, நெய்தர் எலாஸ்டிக் நார் பிளாஸ்டிக். எலாஸ்டிக்னா என்ன, பிளாஸ்டிக்னா என்ன, நெய்தர் எலாஸ்டிக் நார் பிளாஸ்டிக்னா என்ன, இது எல்லாத்தையும் கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிள் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதனால ரப்பர் பேண்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க விட்டதுக்கு அப்புறம், அதாவது அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகும்னா ஒரிஜினல் லென்த்துக்கே வந்துடணும். அப்படி எக்ஸாக்டா ஒரிஜினல் லென்த்துக்கு வந்துருச்சுன்னா அது எலாஸ்டிக். ஒரிஜினல் லென்த்ல இருந்து ஸ்லைட்டா டீவியேட் ஆகுதுன்னா அது நெய்தர் எலாஸ்டிக் நார் பிளாஸ்டிக். இனிமேல் ஒரிஜினலுக்கே வராது அப்படிங்கிற சிச்சுவேஷன் யார் அப்படின்னா பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஸ்டீல் டேபிள் இருக்கு, நான் டேபிள் மேல ஒரு ஹேமர் எடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணிட்டேன்னா அடிச்சிட்டேன், அது நெளிஞ்சிருச்சு. ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார்வர்ட்ல நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தனோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல அதே அளவுக்கு ஃபோர்ஸ், அதே மேக்னிடியூட் நான் என்ன பண்ணா கொடுக்கணும். சோ அப்ப அந்த ஸ்டீல் டேபிள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி பெர்ஃபெக்ட்டான ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துருச்சு. அப்படின்னா அந்த ஸ்டீல் டேபிள் எலாஸ்டிக். வெளியே போய் நாம ஸ்டீல் வந்து எலாஸ்டிக்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸ்டீலு, கருங்கல்லு இது எல்லாமே நல்ல எலாஸ்டிக் மெட்டீரியல். ஏன்னா நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தா அதுல சின்ன மாற்றம் வரும், நீங்க ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரிஜினலுக்கே வந்துடும். அப்படின்னா அது டெஃபினட்டா என்ன அப்படின்னா எலாஸ்டிக் தான். இப்ப நம்ம நார்மலா மார்க்கெட்ல பிளாஸ்டிக் சேர் வாங்குவோம். அந்த சேர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இப்ப இது வந்து பிளாஸ்டிக் சேர் தான். இதுல நான் உட்கார்றேன், உட்கார்ந்தா இதோட லெக் எல்லாம் என்ன ஆகும்னா லைட்டா வளையும். நான் உட்கார்றப்ப ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுத்துருவேன். அப்புறம் நான் எந்திரிச்சிட்டா இது ஒரிஜினலுக்கே வந்துருச்சு. அப்படின்னா இது என்ன சேர்னா எலாஸ்டிக் சேர். ஆனா நம்ம மார்க்கெட்ல இத பிளாஸ்டிக் சேர்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா இந்த மெட்டீரியலுக்கு பேர் பிளாஸ்டிக், ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எலாஸ்டிக். சோ நீங்க இந்த கமர்ஷியலா இருக்கிற சில வேர்ட்ஸை வச்சு இந்த சாப்டரை வந்து டீல் பண்ணாதீங்க. எலாஸ்டிக்கோட நேச்சர் என்ன, எலாஸ்டிக்னா எதை இங்க மீன் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தா சம் சேஞ்சஸ் வரும். சில டைம்ஸ் அந்த சேஞ்சஸ் உன் கண்ணுக்கு தெரியும், சில டைம் கண்ணுக்கு தெரியாது. நீங்க கொடுத்த அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அது ஒரிஜினலுக்கே வந்துடும். அப்படி எக்ஸாக்டா ஒரிஜினலுக்கு வந்துருச்சுன்னா அது எலாஸ்டிக். இப்ப லைட்டா என் கண்ணத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சிட்டீங்க, நான் இப்படி திரும்பிட்டேன், திருப்பி இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதே அளவுக்கு ஆப்போசிட்ல கொடுக்குறீங்க, அப்ப நேரா வந்துட்டான், அப்ப நானும் எலாஸ்டிக் தான். அப்ப ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அதனால சம் மாற்றங்கள் வந்து நீங்க கொடுத்த ஃபோர்ஸை ரிவர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸாக்ட் ஒரிஜினலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது எலாஸ்டிக் மெட்டீரியல். சம்டைம்ஸ் அதனால எக்ஸாக்ட் ஒரிஜினலுக்கு வர முடியல, க்ளோஸ் டு ஒரிஜினலா இருந்தது அப்படின்னா அது நெய்தர் எலாஸ்டிக் நார் பிளாஸ்டிக். இனிமேல் சுத்தமாவே ஒரிஜினலுக்கு வராது, இனிமேல் அதனால ஒரிஜினலுக்கு வர முடியாது அப்படின்னா அதை வந்து நம்ம பிளாஸ்டிக்னு சொல்றோம். பிளாஸ்டிக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் யாருன்னா கிளாஸ். ஃபோர்ஸ் கொடுத்தா உடஞ்சிரும், அதுக்கப்புறம் நீங்க என்னதான் ஃபோர்ஸை ரிவர்ஸ் எடுத்தாலும் ஒரிஜினலுக்கு வரவே வராது. சோ அப்ப பிளாஸ்டிக் நல்ல எக்ஸாம்பிள் கிளாஸ். நீ வெளியே போய் பிளாஸ்டிக் நல்ல எக்ஸாம்பிள்னு கேட்டா பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எடுத்து காமிப்பாங்க, யாருமே கிளாஸ சொல்ல மாட்டாங்க. பட் பிசிக்ஸ் படிக்கிற நம்மளுக்கு யார் எலாஸ்டிக் யார் பிளாஸ்டிக் அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கும். சோ இதான்ப்பா இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்ல உள்ள முக்கியமான பாயிண்ட், இம்பார்ட்டன்டான இன்ட்ரோ இது. இந்த இன்ட்ரோ புரிஞ்சிருச்சுனாவே லெசன் சூப்பரா புரிஞ்சிடும். ஃபோர்ஸ் கொடுத்தா சாலிட்ல என்ன பிஹேவியர் வரும், ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால சாலிட்ல என்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும், அதை மட்டும் அனலைஸ் பண்றதா மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்னா சாலிடோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் படிக்கிறது. சாலிடுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல அங்கங்க சேர்த்துருவோம். இந்த டைட்டில்ல நான் எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் சாலிட்ஸ், ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல தான் யோசிக்க போறோம். இதுல நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னு பேரு. நான் ரிமூவ் பண்றல, ரிவர்ஸ்ல எடுக்கிறேன்ல, அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு பேரு. சோ இந்த எலாஸ்டிக் நேச்சரை தான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் சாலிட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு ரெண்டு டேர்ம் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு டேர்ம் ஸ்ட்ரெஸ், இன்னொரு டேர்ம் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் ஏரியா. யூனிட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸுக்கு நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம், சேஞ்ச் இன் ஷேப் பை ஒரிஜினல் ஷேப். அதுதான் ஸ்ட்ரெயின். என்ன மாற்றம் வருதோ அது ஸ்ட்ரெயின். என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது ரிலேட்டடா வர டேர்ம் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயினுக்கு என்ன கிடையாதுன்னா யூனிட் கிடையாது. ஆக்சுவலா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஒரு மாற்றம் வருது, நாம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஃபோர்ஸை தான் எடுக்கிறோம்.
அப்ப இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் தான். அதனால ஸ்ட்ரெஸ் சிம்பிளா ஃபோர்ஸ் பர் ஏரியானே சொல்லலாம். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன சேஞ்ச் வருது அப்படிங்கறத அனலைஸ் பண்றதா என்னது ஸ்ட்ரெயின். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டு தான் இதுல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸும் வர்ற சேஞ்சும் தான் இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸை ப்ராப்பரா ஸ்ட்ரெஸ் ஆகும், சேஞ்ச ப்ராப்பரா ஸ்ட்ரெயின் ஆகும் என்ன பண்ணிக்கிட்டோம்னா மாத்திக்கிட்டோம், ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா மாத்திக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாமே, நான் வந்து சப்போஸ் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுக்கிறேன், அதோட லென்த் ஆல்ரெடி 100 சென்டிமீட்டர், ஃபோர்ஸ் கொடுத்து 101 மாத்திருக்கேன். அப்ப சேஞ்ச் எவ்வளவுனா 1. நான் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் 2 சென்டிமீட்டர், அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து 3 மாத்துறேன், அப்பயும் சேஞ்ச் 1 தான். ஸோ ரெண்டுலயுமே சேஞ்ச் பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டரா இருக்கு. ஆனா செகண்ட் எக்ஸாம்பிள்ல தான் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. ஏன்னா 2 3 மாறுறதுக்கும் 100 101 மாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்ப இனிஷியலா எவ்வளவு இருந்தது, ஒரிஜினலா எவ்வளவு இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல நடந்த சேஞ்சோட குவாலிட்டி என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற டேர்ம்ல ஒரிஜினல் டைமென்ஷன் உள்ள வருது. நீ வந்து 10 மார்க் வாங்கிட்ட, அது ரொம்ப கம்மி மார்க்னு சொல்ல முடியாது. ஏன்னா எழுதுனதே 10க்கு அப்படின்னா அப்ப 10க்கு 10ங்கிறது சூப்பர் மார்க் தானே. ஸோ அதனால மேல வர சேஞ்சை மட்டும் வச்சு முடிவுக்கு வராதிங்க, ஒரிஜினலையும் பாருங்க அப்படின்னு சொல்ற டேர்ம் தான் என்னது ஸ்ட்ரெயின். இங்க ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால மாற்றம் வருது, மாற்றத்தை மட்டும் கணக்குல எடுத்துக்காம என்ன ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு அதுல இருந்து எவ்வளவு மாற்றம் வந்துச்சுன்னு ரொம்ப ப்ராப்பரா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரப்பர் பேண்டுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸியான, இதுல ஏரியா ரொம்ப சின்னது. ஆனா ஒரு பெரிய சாலிடுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதோட ஏரியா வந்து என்ன அப்படின்னா பெருசு. ஸோ அப்ப ஏரியா வச்சு டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் யாருக்குன்னா ரப்பர் பேண்டுக்கு, அது ரொம்ப ஜாஸ்தி. 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் ட்ரெயினுக்கு, அது ரொம்ப கம்மி. ஸோ அதனால அவங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் என்ன, ஏரியா என்ன, அவங்களோட சைஸ் என்ன, அதையும் உள்ள வச்சுக்கிட்டு பேசுங்க. அப்பதான் ஆத்தென்டிகேட்டடா இருக்கும், அப்பதான் கிளியரா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் ஃபோர்ஸ்னால வர சேஞ்ச ஸ்ட்ரெஸ்னால வர ஸ்ட்ரெயினா சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப ரெண்டு முக்கியமான டேர்ம் என்ன ஆகுதுன்னா இந்த சாலிட்ஸ்ல பிளே ஆகுது. ஒன்னு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்ட்டு ஹூக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாரு. அதுக்கு பேர் தான் ஹூக்ஸ் லா. ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். அதே நேரத்தில் இந்த ஹூக்ஸ் லா வித்தின் எலாஸ்டிக் லிமிட் தான் அப்ளிகபிள். அது என்ன வித்தின் எலாஸ்டிக் லிமிட்? திருப்பி நான் அதே ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். நான் வச்சிருந்த ரப்பர் பேண்டு 10 சென்டிமீட்டர் லென்த், 15 வரையும் எலாங்கேட் பண்றேன், விட்டா 10க்கே வருது. 16 வரையும் எலாங்கேட் பண்றேன், விட்டா 10க்கே வருது. 17 வரையும் எலாங்கேட் பண்றேன், விட்டா 10க்கே வருது. 17.1 வரையும் எலாங்கேட் பண்ணா விட்டா 10.1க்கு வருது. அப்ப ஒரிஜினலுக்கு வரல. அப்ப எலாஸ்டிக் லிமிட்ங்கிறது யாருன்னா 17 வரையும் தான். 17 வரையும் நீ இழுத்தா விட்டா என்ன ஆகுதுன்னா ஒரிஜினலுக்கே வருது. அப்ப எக்ஸாக்டா ஒரிஜினலுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் எலாஸ்டிக். இந்த எலாஸ்டிக் நேச்சர் எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்கு பேர் எலாஸ்டிக் லிமிட். இந்த எலாஸ்டிக் லிமிட்ல ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படிங்கறத ஹூக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணிருக்காரு. எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு வெரிஃபை பண்ணி காமிச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் ஹூக்ஸ் லா. இந்த ஸ்ட்ரெயினை கீழே கொண்டு வந்துட்டா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இப்ப இதுவரை எழுதிக்கங்க. இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டில 3 வெரைட்டி இருக்கு. அது என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். இதுவரை எழுதிக்கங்க. இப்ப எல்லாருக்கும் ஆஃப்லைன் கிளாஸ் டைமிங் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஆஃப்லைன் கிளாஸ் வந்து 3ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் நான். அப்ப சில பேட்சுக்கு 3ஆம் தேதி வரும், சில பேட்சுக்கு 4ஆம் தேதி வரும், சில பேட்சுக்கு 5ஆம் தேதி வரும், சில பேட்சுக்கு 6ஆம் தேதி வரும். அந்த மாதிரி வந்திருக்கும். அவங்கவுங்களுக்கு கரெக்டான டைமோட வந்திருக்கும். யார் எந்த பேட்சோ அவங்கவுங்களுக்கு அந்த டைமோட வந்திருக்கும். எனக்கு ஆஃப்லைன் இப்போதைக்கு செட் ஆகாது, நான் ஆன்லைனே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ வாட்ஸ்அப்ல எனக்கு ஆன்லைன் கண்டினியூ பண்றேன்னு மட்டும் அனுப்பிச்சிரு.
நான் ஆன்லைனுக்கான டைமிங் என்ன அப்படிங்கிறத உனக்கு டியூஸ்டேக்குள்ள அனுப்பிச்சு விடுறேன். அவ்வளவுதான். இன்னைக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. இன்னைக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்க்கான டைம் டேபிள் மாறிடும். புது டைம் டேபிள் படி தான் ஆன்லைன் கிளாஸ் வரும். தயனேஸ்வரன் 8:00 மேல கால் பண்ணுங்க. தயனேஸ்வரன் 8:00 மேல கால் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கால் பண்ணு. உனக்கு டோட்டலா வேற. நீ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணு. ஸோ இன்னைக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது 2ஆம் தேதி வந்து கிளாஸ் கிடையாது. எந்த கிளாஸுமே கிடையாது. 2ஆம் தேதி வந்து எந்த கிளாஸுமே கிடையாது. 2ஆம் தேதி எந்த கிளாஸும் கிடையாது. 3ஆம் தேதியில இருந்து ஆஃப்லைன் கிளாஸ்க்கான டைம் டேபிள்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு பேட்சுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கைலாஸ் நகர் பேட்சுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பாஸ் அகாடமி தில்லை நகர் ஒரு மாதிரி இருக்கும். சண்முகா நகருக்கு ஒரு மாதிரி டைமிங் இருக்கும். ஒரு பேட்சுக்கும் ஒரு டைமிங் இருக்கும். நீ எந்த பேட்ச் என்கிட்ட டியூஷன் ஜாயின் பண்றப்ப ரெக்வஸ்ட் பண்ணிருந்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் அனுப்பிச்சிருக்கேன். இல்ல எனக்கு செட் ஆகாது, நான் வந்து ஆன்லைன் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீ எனக்கு ஆன்லைன் என்ன பண்ணிரு, மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுரு, வாட்ஸ்அப் பண்ணிரு. நான் நோட் பண்ணிக்கிட்டு உனக்கு ஆன்லைனுக்கான டைமிங் அனுப்புறேன். இனிமேல் வந்து ஆன்லைன் கிளாஸும் 2 கிளாஸ் தான், வீக்லி 2 கிளாஸ் தான் வரும். அது எப்ப அப்படிங்கிற டைமிங் உனக்கு என்ன பண்றேன், நான் அனுப்பிச்சு விடுறேன். அதே மாதிரி கேகே நகர் பேட்ச்ல 4 பேர் தான் இருக்கீங்க. ஸோ அதுல 2 பேர் ஆன்லைன் கிளாஸ் கேட்குறீங்க. ஸோ அதனால தற்சமயம் கேகே நகர் பேட்சுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது. ஸோ கேகே நகர் பேட்ச் ஆன்லைன்லேயே இன்னும் ஒரு 15 டேஸ் கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மாத்தி தரேன். ஜோஸ்னா மேகா 2 பேர் வந்து ஆன்லைன் கேட்டிருக்கீங்க. அஃப்ரீன் ஆஃப்லைன் சொல்லியிருக்கீங்க. கீர்த்திங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னும். ஸோ அதனால 2 பேருக்காண்டி இப்போ என்ன பண்ண முடியாதுன்னா ஆஃப்லைன் வர முடியாது. அது எனக்கு இன்னும் நிறைய டைம் சிக் ஆகும். ஸோ அதனால தற்சமயம் கேகே நகர் பேட்சுக்கு மட்டும் ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது. அஃப்ரீன் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணுங்க. 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு மாத்தி தரேன். நான் ஒரு 10-15 டேஸ் போயிருச்சுன்னா பிப்ரவரி மிடில், பிப்ரவரி 3rd வீக்ல என்ன ஆயிரும் அப்படின்னா 12th பசங்களோட ரியல் ஆஃப்லைன் ஸ்ட்ரென்த் ஆன்லைன் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவனுக்கு எக்ஸாம் நெருங்க என்ன ஆயிரும்னா அவனுக்கு கிளாஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆஃப்லைன் ரெடி பண்ணி தரேன். இப்போ ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கு. 4 பேருமே வந்துட்டீங்கன்னா ஓகே, 4 பேருமே வரல, பார்ஷியலா இருக்கிறதுனால கோ வித் ஆன்லைன். ஓகேவா? தேவானந்த் உனக்கு ஒரே ஒரு பேட்ச். உங்க அம்மா என்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க, அந்த இடம் உனக்கு வாட்ஸ்அப் வந்திருக்குமே. ஸோ கம்மிங் டியூஸ்டே உனக்கு எந்த கிளாஸும் கிடையாது. வெனஸ்டேல இருந்து அவங்கவுங்க என்ன பண்ணா போதும், ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வந்தா போதும். ஆன்லைன் கிளாஸ்க்கான டைமிங் வந்து நான் நாளைக்கு நைட்டு இல்ல நாளை மறுநாள் காலையில உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். 2 கிளாஸ் தான் இனிமேல் எல்லாருக்குமே இருக்கும். எந்த பேட்சா இருந்தாலும் சரி, ஆன்லைனா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, பெர் வீக் 2 கிளாஸஸ் தான் இருக்கும். இப்ப இருக்கிற மூமெண்ட் படி டெஸ்ட் எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது. டெஸ்ட் ஆன்லைன்ல தான் இருக்கும். 12th பசங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் உள்ள வந்துக்கலாம். ஸோ அதனால இப்ப இருக்கிற மூமெண்ட் படி டெஸ்ட் எதுவுமே என்ன கிடையாது, ஆன்லைன் கிடையாது, சாரி ஆஃப்லைன் கிடையாது.
டியூஸ்டே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது அஃப்ரீன். டியூஸ்டே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. இப்ப இந்த டியூஸ்டே வந்து எந்த ஷெட்யூலும் கிடையாது. இந்த டியூஸ்டே எந்த ஷெட்யூலும் கிடையாது. வெனஸ்டேல இருந்து ஆஃப்லைன் ஸ்டார்ட் ஆகுது. KKNR பேட்ச் ஆன்லைன் யார் யார் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் எப்போ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு நைட்டு இல்லைன்னா மண்டே மார்னிங்குள்ள உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். குழப்பம் இல்லைல? அதே நேரத்துல நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துடும். எதுல? வெப்சைட்ல வந்துடும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 11th போர்ஷன் உங்களுக்கு பிளான் பண்ண மாதிரி ரெக்கார்டட் வீடியோ வந்துடும். அதே மாதிரி இப்ப வந்து ஆல்ரெடி வந்து வேவ்ஸ் அப்படிங்கிற சாப்டர் இன்னும் இதுல ஃபாலோ பண்ண வேண்டிய சாப்டர் என்ன அப்படின்னா வேவ்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ். தெர்மோடைனமிக்ஸும் கைனடிக் தியரி ஆஃப் கேஸையும் நான் மர்ஜ் பண்ணிடுவேன். அது ரொம்ப பெரிய சாப்டர். வேவ்ஸ்னு ஒரு சாப்டர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூயிட்ஸ். இது எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டட் வீடியோ ஏற்கனவே இருக்கு. நான் ஆல்ரெடி வேற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து எது நடந்தாலும் உங்களோட போர்ஷன்ஸ் என்டையர் 11th போர்ஷன்ஸும் ரெக்கார்டட் வீடியோவா இருக்கு. ஸோ அதனால நோ ஒரிஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமா சைட்ல அப்லோட் பண்ணிட்டு உன்னோட குரூப்போட லிங்க் பண்ணிக்கிட்டே வந்துருவேன். ஸோ அதனால நீ வந்து அது வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய அசூரன்ஸ் ஆஃப்லைனா ஆன்லைனா அவ்வளவுதான். ஸோ அதை மட்டும் எனக்கு கிளியர் பண்ணா போதும். இது வந்து ஃபார் பிப்ரவரி மந்த். மோஸ்ட்லி மார்ச் வந்து எல்லாருமே ஆஃப்லைன் வர மாதிரி வந்துடும். ஏன்னா மார்ச் வந்து நம்ம 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி 12th போர்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப 11th போர்ஷன்ல ஏதாவது ஒரு சில சாப்டர் மிஸ் ஆகும். அது 12th போர்ஷன் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப நடுவுல எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு எடுப்பேன். ஸோ சில பேர் அதை அட்டன் பண்ண முடியல, வேற ஊர்ல இருந்து இங்க வந்து ஆன்லைன் படிச்சுட்டு இருக்க, ஸோ அது மாதிரிலாம் உனக்கு பிரச்சனை வந்துச்சுனாலும் நீ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி அந்த கிளாஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வச்சிருக்கேன். ஸோ இப்போ இருந்து நீ வந்து நான் ஆன்லைன் தான் ஆனா கிளாஸ்லாம் கவனிக்க மாட்டேன், எனக்கு ரெக்கார்டட் வீடியோ மட்டும் கொடுங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. அதுவும் என்னால தர முடியும். ஸோ ஆல்ரெடி 2-3 பேர் அப்படி இருக்காங்க. அவங்க கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க, வீடியோஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இஷ்யூஸ் கிடையாது. அதனால நீ 11th பொறுத்தவரை கன்ஃபியூஷன் கிடையாது. அதே மாதிரி தான் 12th எல்லா வீடியோஸும் இருக்கு. ஒரே ஒரு சாப்டர் மட்டும் பெண்டிங், அது பிப்ரவரில முடிச்சிருவோம். அதனால உனக்கு என்னை பொறுத்தவரை உனக்கு 2 இயர்ஸ் வீடியோவும் கிடைக்கும். கனிமொழி, நீங்க நினைக்கிற ஒரு டைம்ல எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் நடத்த முடியாதுமா. ஏன்னா 6 பேட்ச் இருக்கு ஆஃப்லைன்ல. ஸோ 6 பேட்ச் ஆஃப்லைன் டைமிங் போனதுக்கு அப்புறம் மிச்ச டைமிங்ல தான் ஆன்லைன் போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஜட்ஜ் பண்ற ஒரு டைமிங்லாம் ஆன்லைன் கிளாஸ் நடக்காது. வீக்லி 2 கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ பாத்துக்கோங்க. நீங்க அது இந்த மாதிரி எனக்கு இந்த நேரத்துல தான் கிளாஸ் வேணும் அப்படின்னு தயவு செய்து என்கிட்ட எந்த ரெக்வஸ்ட் வைக்காதீங்க. நான் சொல்ற டைமிங்ல வர முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா வேற இடத்துல நீங்க மாத்திக்கங்க அவ்வளவு. ஏன்னா நீங்க நடுவுல வந்துருவீங்க. நடுவுல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளெக்சிபிளா நான் மாத்த முடியாது. ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே பேசியிருப்பேன். பிகினிங்ல ஜாயின் பண்ணவங்கள்ட்ட இந்த நேரத்துல தான் ஆஃப்லைன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ உங்களுக்காண்டி அவங்க எல்லாரையும் மாத்தி விட்டுட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வைக்காதீங்க. எனக்கு அது வந்து சடனா ஷார்ட் டெம்பர் ஆகும். அதனால வைக்காதீங்க, அவ்வளவுதான். கிளாஸ் டைமிங்கிறது நாங்க சொல்றதா, நீங்க சொல்றது கிடையாது. நான் டீச்சரா நீங்க டீச்சரான்னு தெரியல. ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், இந்த ஸ்ட்ரெயினை கீழே கொண்டு வந்துட்டா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியில 3 வெரைட்டி இருக்கு. மொதல் வெரைட்டி என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ். 2வது வெரைட்டி பல்க் மாடுலஸ். 3வது வெரைட்டி வந்து ஷியர் மாடுலஸ் ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸ்னு சொல்லலாம். நான் யங்ஸ் மாடுலஸுக்கு ஒய்ங்கிற சிம்பிள் ஃபாலோ பண்ண போறேன். பல்க் மாடுலஸுக்கு கே, ஷியர் ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸுக்கு என்னங்கிற சிம்பிள் ஃபாலோ பண்ண போறேன். ஏன்னா ஒரு புக்லயும் ஒரு சிம்பிள் இருக்கும். சில புக்ல இதை வந்து கேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நீ கன்ஃபியூஸ் ஆயிருவா. அதனால இந்த டைட்டிலை பொறுத்தவரை என்ன சிம்பிள் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத மைண்ட்ல நல்லா ஏத்திரு. இதுல யங்ஸ் மாடுலஸ்னா என்ன? எந்த மாடுலஸா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் ஃபார்முலா. யங்ஸ் மாடுலஸ்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் வரும்.
பல்க் மாடுலஸ பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின் எழுதலாம். சியர் மாடுலஸ சியர் ஸ்ட்ரெஸ் பை சியர் ஸ்ட்ரெயின் எழுதலாம். அவ்வளவுதான். இதுல நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பெர் ஏரியா. அப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் ஃபோர்ஸ் பெர் ஏரியா. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினோட மீனிங் என்னன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அதே மாதிரி பல்க் ஸ்ட்ரெஸ்னாலும் ஃபோர்ஸ் பெர் ஏரியா தான். இந்த ஃபோர்ஸ் பெர் ஏரியாவை ப்ராபபிலி பிரஷர்னு சொல்லலாம். பல்க் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். வால்யூம் சேஞ்ச் வந்து கேஸ்ல சூப்பரா பண்ண முடியும். சாலிட்லயும் லிக்யூட்லயும் வால்யூம் மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகாது. ஷேப் தான் சேஞ்ச் ஆகும். வால்யூம் ஓவராலா சேஞ்ச் ஆகாது. கேஸ்ல வால்யூம் சேஞ்ச் இருக்கும். அதனாலதான் ஃபோர்ஸ் பெர் ஏரியாவை பிரஷர் அப்படிங்கிற நேம்ல கால் பண்றேன். கேஸ்ல இருக்கிற முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா பிரஷர். ஸ்ட்ரெயின்ங்கிறது இங்க சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். கம்ப்ரஷன் அப்படிங்கறதை இண்டிகேட் பண்றதுக்கு இந்த மைனஸ் போடுவாங்க. ஆனா இந்த மைனஸ் ஒன்னு மேண்டேட்டரி கிடையாது. இதுதான் பல்க் மாடுலஸ் கே. சியர் மாடுலஸ்ல என்ன இருக்கு? சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் பெர் ஏரியா. சியர் ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸ்ல லென்த்தோ வால்யூமோ சேஞ்ச் ஆகாது. ஷேப் சேஞ்ச் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா நான் இப்படி டர்ன் ஆயிடுவேன். அப்போ ஒரு 10 டிகிரியோ 20 டிகிரியோ நான் இப்படி திரும்பிடுறேன். என்னோட லென்த் மாறி இருக்காது, என்னோட வால்யூம் மாறாது, என்னோட ஏரியா மாறி இருக்காது. நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனா என்னோட லுக் மட்டும் மாறி இருக்கும், ஷேப் மட்டும் மாறி இருக்கும். இந்த மாதிரியான ஷேப் சேஞ்ச பத்தி பேசுற டேர்ம் தான் என்ன அப்படின்னா சியர் மாடுலஸ். அதுல சியர் ஸ்ட்ரெயினை நாம தீட்டான்னு டினோட் பண்ணா போதும். அது எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராப்ளத்துல சொல்லித்தரேன். இதுதான் என்ன அப்படின்னா 3 மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு நேரா ஒரு கோடு போட்டு 3ஆ பிரிச்சு இதை எழுதிருங்க. இதுவரை ஏற்கனவே நீங்க எழுதியிருப்பீங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. அதனால மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான். எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட் பண்ணியாச்சப்பா? கம்ப்ளீட்டடா?
நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? சாட் பண்ணுங்க முடிச்சாச்சுன்னா. ஓகே, இப்ப கவனிங்க. அடுத்து பாய்சான்ஸ் ரேஷியோ. இதுக்கு நான் எடுக்கிற சிம்பல் மியூ. இதுக்கான ஃபார்முலா லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் ரேடியஸ் பை ஒரிஜினல் ரேடியஸ். இல்லனா சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர்னு கூட போடலாம். சோ லேட்டரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோ தான் பாய்சான் ரேஷியோ. பொதுவா ரப்பர் பேண்ட் இருக்கு, நீங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, அப்ப அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். லென்த் இன்க்ரீஸ் ஆக இந்த ஏரியா ஆர் ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் என்ன ஆகும்னா ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ பாய்சான் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா லென்த் சேஞ்சுக்கும் இந்த ரேடியஸ் சேஞ்சுக்கும் ரேஷியோ போட்டாரு. அந்த ரேஷியோ தான் பாய்சான்ஸ் ரேஷியோ. அவ்வளவுதான். இது சும்மா ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப யூஸ் ஆகும். சப்போஸ் இந்த டேட்டா கொடுத்துட்டு இதுல ஏதாவது மிஸ்ஸிங் கேட்பாங்க, இல்ல இது கொடுத்துட்டு இது அந்த மாதிரி அப்பப்ப என்ன ஆயிரும்னா இது உள்ள வந்துரும். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். தெரியலன்னா இது ஏதோ கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆஃபர் பண்ணிரும். எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? இந்த யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், பாய்சான் ரேஷியோ இவங்களுக்கு அக்ராஸா ரிலேஷன்ஷிப்பை நிறைய சயின்டிஸ்ட் டெரைவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்போட எண்ட் ரிசல்ட்டை மட்டும் நான் இங்க எழுதியிருக்கேன். இதை நீங்க அப்படியே எழுதிக்கலாம். மொத்தம் 5 ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த 5th ஒன்னை மாடிஃபை பண்ணா இது வந்துடும். இந்த 5 ரிலேஷன்ஷிப்பும் ப்ராப்ளம் சால்விங்ல நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒய்ங்கிறது யங்ஸ் மாடுலஸ், கேங்கிறது பல்க் மாடுலஸ், என்னங்கிறது ஷியர் மாடுலஸ், மியூங்கிறது பாய்சான் ரேஷியோ. இவங்களுக்கு அக்ராஸா உள்ள ரிலேஷன்ஷிப். கம்ப்ளீட்டடா? ஓகே, இப்ப இது ஒரு ரப்பர் பேண்ட். நான் பிடிச்சி இழுத்துட்டேன். நான் பிடிச்சி இழுக்கிறப்ப ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் இந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த ரப்பர் பேண்ட் வந்து ஒரிஜினலுக்கு ரீஸ்டோர் ஆகுது. அப்ப நான் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இதுல சம் சேஞ்சஸோ இல்ல மூவ்மெண்ட்டோ தெரியுது. இந்த மாதிரி நாம எதுவுமே ஆஃபர் பண்ணாதப்ப ஒரு ஆப்ஜெக்ட்ல ரிவர்ஸ்ல ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்னா அதை நம்ம பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லலாம். இப்ப நாம டீல் பண்ணிட்டு இருக்கிற டைட்டில் வந்து எலாஸ்டிசிட்டி. அதனால இந்த மாதிரி நீங்க பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறம் அது ரிவர்ஸ்ல வருதுல, அந்த மாதிரியான பொட்டன்சியல் எனர்ஜியை எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 FdL. டிஎல்ங்கிறது நாம எலாங்கேட் பண்ண அந்த லென்த்தோட வேல்யூ.
எஃப்ங்கிறது நாம கொடுக்கிற ஃபோர்ஸ். இந்த ஃபார்முலாவுக்கும் ப்ரூஃப் இருக்கு. நான் நோட்ஸ்ல அந்த ப்ரூஃப் அட்டாச் பண்றேன். பட் உங்களுக்கு அந்த ப்ரூஃபை நான் டீச் பண்ண போறது இல்லை. ஏன்னா அது 200% நம்மளுக்கு எசென்சியல் கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பொட்டன்சியல் எனர்ஜிங்கிறது ஒரு வகையான ஸ்டோர்ட் எனர்ஜி அப்படின்ட்டு. நீங்க ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுக்க இழுக்க அதுல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜியை பயன்படுத்தி அது ரிவர்ஸ்ல போகும். அந்த எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா தான் இது. இதுக்கு பேர் எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. இதுல இருந்து நான் ஒரு சின்ன அப்டேட் கிரியேட் பண்ண போறேன். ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, பொட்டன்சியல் எனர்ஜி பை வால்யூம். பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 1/2 FdL. இங்க இருக்காது, அப்படியே எழுதிட்டேன். வால்யூமா VOL அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல வால்யூமுக்கு பதில் ஏரியா இன்டு லென்த்னு போட்டிருக்கேன். ரப்பர் பேண்டு ஒல்லியா நீளமா இருக்கும். சோ அப்ப ரப்பர் பேண்டோட லென்த்தையும் ரப்பர் பேண்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வால்யூம் கிடைச்சிடும். ரப்பர் பேண்டுக்குலாம் ஷேப் கிடையாது. ரப்பர் பேண்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதனால அதை எக்ஸாம்ல நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல இருக்கிற ஃபோர்ஸ் பெர் ஏரியாங்கிறது யாருன்னா ஸ்ட்ரெஸ். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்ங்கிறது யாருன்னா ஸ்ட்ரெயின். அப்ப எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி பை வால்யூம், அதுக்கான ஃபார்முலா இதான். 1/2 இன்டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஸ்ட்ரெயின். திருப்பி இதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்றேன். எப்படி அப்படின்னா, எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜின்னு எழுதுறேன். அப்ப இந்த வால்யூமா இங்கிட்டு கிராஸ் பண்ணிடலாம். அப்ப 1/2 இன்டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஸ்ட்ரெயின் இன்டு வால்யூம் இப்படியும் எழுதலாம். இந்த ஒரு ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிற அந்த ப்ரூஃப் நம்மளுக்கு தேவையில்லை. இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நாமளே ஸ்பாட்ல என்ன பண்ணிடலாம்னா டெவலப் பண்ணிடலாம். இந்த டைட்டிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரத்துல குழப்பி விடுறப்ப இதை தொட ஆரம்பிச்சிருவாங்க, இதை தொட்டு ப்ராப்ளம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இது ஓவராலாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இதோட ப்ரூஃபை நடத்தி நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அது இல்லாம அது எசென்சியல் கிடையாது. நீ இங்க இருந்து ஆரம்பிச்சானா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? அவ்வளவுதான். இப்போ ஒரு 10ல இருந்து 12 ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா இது கவர் ஆயிரும். நான் லேட் நைட் உங்களுக்கு இதோட டாக்குமெண்ட் அனுப்புறேன். ஒரு சில ப்ராப்ளம் தவிர மித்த எல்லா ப்ராப்ளமும் புரியும். அந்த ஒரு சில ப்ராப்ளமும் தெர்மோடைனமிக்ஸ், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இந்த மாதிரி சாப்டர் படிச்சுட்டா புரிஞ்சிடும். அது இதுக்கப்புறம் தான் படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதிக்கங்க. A 20 Newton stone is suspended. A 20 Newton stone is suspended from a wire and length changes by 1%. And length changes by 1%. If the Young's modulus of the material of the wire is 2 into 10 power 11 Newton meter power minus 2. If the Young's modulus of the material of the wire is 2 into 10 power 11 Newton meter power minus 2, then find the area of cross section of the wire. Then find the area of cross section of the wire.
ஒயரு லென்த் யங்ஸ் மாடுலஸ். அப்படின்னா நாம யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். யங்ஸ் மாடுலஸோட பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் மேல போயிடுச்சு. அவங்க இந்த ஏரியா தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஏரியா கால்குலேட் பண்ணா எஃப் இன்டு எல் டிவைட் பை ஒய் டிஎல்னு வந்துடும். இதுல அவங்க வந்து லென்த் சேஞ்சஸ் பை 1% சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் இன் லென்த்னா டிஎல். பெர்சன்டேஜ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டினாமினேட்டர்ல ஒரிஜினல் வரும். அப்ப டிஎல் பை எல் தான் 1%. 1%னா 1/100. பெர்சன்டேஜ்ல எப்ப டேட்டா இருக்குனாலும் டினாமினேட்டர்ல ஒரிஜினல் வரும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிறைய இடத்துல பெர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஃபோர்ஸ் 20 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, எழுதிட்டேன். ஒய்க்கு வந்து 2 × 10⁻11 போட்டேன். டிஎல் பை எல் எவ்வளவு இருக்குன்னா 1/100. அப்ப 1/100 மேல போயிடும். சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஒரு ஒன்லைன் ப்ராப்ளம் தான் இது. எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. A wire of length 2.5 meter has a wire of length 2.5 meter has a percentage strain of 0.012% under the tensile force. Under the tensile force. Determine the extension in the wire. Determine the extension in the wire. எக்ஸ்டென்ஷன்னாலும் எலாங்கேஷன்னாலும் சேஞ்ச் இன் லென்த்னாலும் ஒண்ணுதான். ஸோ சேஞ்ச் இன் லென்த் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0.012%. ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். பெர்சன்டேஜ்ல டேட்டா இருக்கிறதுனால பை 100 போட்டிருக்கேன். இதுல அவங்க சேஞ்ச் இன் லென்த் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 0.012/100 இன்டூ ஒரிஜினல் லென்த்னு வரும். ஒரிஜினல் லென்த் கொஸ்டின்ல 2.5 கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ண ஆன்சர் ஒன்று. அகைன் இதுவும் ஒரு ஒன்லைன் ப்ராப்ளம் தான். இதுவும் ஒரு ஒன்லைன் ப்ராப்ளம் தான். இந்த பர்டிகுலர் டைட்டில்ல எந்த ப்ராப்ளமும் பயங்கர டஃப்லாம் கிடையாது. யங்ஸ் மாடுலஸ்ல லென்த் வர்றதுனால லென்த் சம்பந்தப்பட்ட டாபிக் வேற எங்கேயாவது நாம படிச்சிருந்தா லிங்க்டு ப்ராப்ளம் வரும். இப்போ பெண்டுலம்லயும் லென்த் இருக்கு, அதனால பெண்டுலமையும் யங்ஸ் மாடுலஸையும் லிங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லென்த் வேற எங்கேயாவது இருந்ததுன்னா அங்கெல்லாம் யங்ஸ் மாடுலஸை லிங்க் பண்ணுவாங்க. அதனால இந்த டைட்டில் வந்து மித்த சாப்டர்ஸ்லயும் கான்ட்ரிபியூட் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒன்றும் பெருசா திங்க் பண்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. முடிச்சாச்சா?
முடிச்சாச்சா? அடுத்து எழுதுங்க. If the length of wire and mass suspended are doubled in an Young's modulus experiment, if the length of wire and mass suspended are doubled in the Young's modulus experiment, then Young's modulus of the wire, option A remains unchanged, option B becomes double, C becomes 4 times, D becomes 16 times. ஒரு ஒயரோட லென்த்தை டபுள் பண்ணிட்டாங்க, மாஸை டபுள் பண்ணிட்டாங்க, அப்ப யங்ஸ் மாடுலஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே கவனிங்க. யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பெர் ஏரியா, ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் டிஎல், ஒரிஜினல் லென்த் பை எல் மேல போயிடும். நாம என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸுக்கு பதில் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி போட்டுக்கலாம். எப்பெல்லாம் கொஸ்டின்ல மாஸ் கிவன் டேட்டால கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நீங்க ஃபோர்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா எம்ஜின்னு மாத்திக்கலாம். ஓகேவா? இதுதான் யங்ஸ் மாடுலஸோட ஒரிஜினல் ஃபார்முலா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா மாஸை டபுள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற எம் 2m மாறிடும். அதே மாதிரி அடுத்து என்ன பண்றாங்கன்னா லென்த்தையும் டபுள் பண்ணிட்டாங்க. மித்ததெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். மாஸை டபுள் பண்ணிருக்காங்க, லென்த்தை டபுள் பண்ணிருக்காங்க. அப்ப லென்த் 2l மாறிடும். ஏரியாவையோ எலாங்கேஷனையோ பத்தி எல்லாம் அவங்க பேசவே இல்லை. எதை பத்தி பேசியிருக்காங்களோ, எதை டபுள் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்களோ அதை நான் டபுள் பண்ணிட்டேன். அப்படி பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 2 × 2 4 எக்ஸ்ட்ரா இருக்கு. மிச்ச திங்ஸ் எல்லாம் அப்படியே இங்க அவைலபிளா இருக்கு. இதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஒய்னு போட்டுக்கலாம். அப்போ 4 ஒய்னு வரும். அப்ப புது யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 4 டைம்ஸ் becomes 4 டைம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு மேப் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. ஆக்சுவலா இது டோட்டலாவே தப்பு. அதே ஒயரை தான் திருப்பி யூஸ் பண்றாங்க. சேம் ஒயர் ஆர் சேம் மெட்டீரியல்ல யங்ஸ் மாடுலஸ் வந்து கான்ஸ்டன்ட். யங்ஸ் மாடுலஸ்னா யாரு? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஹூக் சொல்லியிருக்காரு. அந்த கான்ஸ்டன்ட்க்கு இன்னொரு பேர் தான் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டில தான் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வருது. அப்ப சேம் மெட்டீரியல் சேம் ஒயர் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா யங்ஸ் மாடுலஸ் மாறாது. அப்ப ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். அப்ப இதுதான் என்னது இதுக்கான ஆன்சர். ஆனா அவசரத்துல நம்ம இப்படி தப்பா பண்ணிடுவோம். நான் எதை ரெட்டிங்ல பண்ணிருக்கேன்னா அது தப்பு. நீ வேணா ரெட்டிங்ல இருக்கிறதையும் சைடுல எழுதிட்டு ராங்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் ஆன்சர் கூட எழுதிக்கோ. அதுதான் சேஃப். மறந்துடாதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு க்ளூ. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கான்ஸ்டன்ட். அப்போ ஒரே மெட்டீரியல், ஒரே ஒயரு, ஒரே ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த கன்சர்ன் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி மாறாது. எழுதிக்கங்க. ரெட்டிங்ல எழுதி இருக்கிறது எழுதி ராங்னு போடுங்க. இப்ப நான் எப்படி எழுதிருக்கேனோ அதே மாதிரி எழுதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. இந்த ஆன்சர் தப்பு, சி தப்பு. எது கரெக்ட்னா ஏ தான் கரெக்ட். அது எப்படி கரெக்ட் அது நான் உனக்கு அடுத்த ஸ்லைட்ல டிஸ்ப்ளே பண்றேன். ராங் ஒன்னு எழுதிட்டீங்களா? ராங் ஒன்னு எழுதிட்டீங்களா? அடுத்து ரைட் ஒன் இதான் எழுதிக்கங்க. ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு ஃபார் சேம் மெட்டீரியல் யங்ஸ் மாடுலஸ் இஸ் கான்ஸ்டன்ட்.
முடிச்சாச்சா? அடுத்த क्वेश्चन எழுதுங்க. Two wires of same radii and material have their length in the ratio 1:2. Have their length in the ratio 1:2. If these are stretched by the same force, the strain produced in the two wire will be in the ratio. The strain produced in the two wires will be in the ratio. Option A 1:4. Option B 1:2. Option C 2:1. Option D 1:1. வயர்ன்ட்டாங்க, லென்த்ன்ட்டாங்க, ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க. எப்போ ஒயர் லென்த் வருதோ அப்ப யங்ஸ் மாடுலஸ் தான். நம்ம ஒரு 10 ப்ராப்ளம் 15 ப்ராப்ளம் பாக்குறோம்னா அதுல 13 ப்ராப்ளம் யங்ஸ் மாடுலஸ்ல தான் இருக்கும். சியர் மாடுலஸ்லயும் பல்க் மாடுலஸ்லயும் பெருசா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது. அப்ப யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஃபோர்ஸ் பர் ஏரியா. அதை இங்க எழுதிட்டேன். இங்க இருக்கிற ஸ்ட்ரெயினை இங்கிட்டு கொண்டு வந்துட்டு யங்ஸ் மாடுலஸை கீழே கொண்டு வந்துட்டான். ஏன்னா உங்க ஸ்ட்ரெயின் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அது இல்லாம ஏரியா கொடுக்கல, அவங்க ரேடியஸ் பத்தி தான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அதனால ஏரியாவுக்கு பதில் கிராஸ் செக்ஷனல் ஏரியா πr² போட்டிருக்கேன். ஏன்னா ஒயரோட கிராஸ் செக்ஷன் சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும், அதனால இப்படி எழுதியிருக்கேன். கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி 2 ஒயருக்கும் சேம் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாங்க. 2 ஒயரோட ரேடியஸும் ஈக்குவலா இருக்கு. 2 ஒயரும் சேம் மெட்டீரியல். அப்ப அவங்களோட யங்ஸ் மாடுலஸ் மாறாது. சேம் ஃபோர்ஸ்ங்கிறதுனால இந்த பக்கமும் எஃப், அந்த பக்கமும் எஃப். சேம் ரேடியஸ்ங்கிறதுனால இங்கிட்டு r², இங்கிட்டு r². சேம் மெட்டீரியல்ங்கிறதுனால இங்கிட்டு ஒய்னா இங்கிட்டு ஒய். அப்ப கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு 1:1 ஆன்சர் வருது. எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? கம்ப்ளீட்டடா? அடுத்த क्वेश्चन எழுதுங்க. A 50 kg mass is suspended from one end of a wire of length 4 meter. A 50 kg mass is suspended from one end of a wire of length 4 meter and diameter 3 millimeter whose other end is fixed. Whose other end is fixed. What will be the elongation in the wire? What will be the elongation in the wire? Bracket la y is equal to 7 into 10 power 10 Newton meter power minus 2. ஒயர்னு சொல்லிட்டாங்க, யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க, எலாங்கேஷன் கேட்டிருக்காங்க. எலாங்கேஷன்னா சேஞ்ச் இன் லென்த், dl கேட்டிருக்காங்க. யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இந்த சேஞ்ச் இன் லென்த் தான் எலாங்கேஷன். அதை தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால அதை நான் இங்கிட்டு கொண்டு போயிட்டு ஒய்யை கீழே கொண்டு வந்துட்டேன். ஃபோர்ஸுக்கு பதில் மாஸ் கொடுத்துருக்கிறதுனால mgன்னு மாத்திட்டேன். எல் ரீடைன் பண்றேன். இந்த ஒய் கீழே வந்துட்டு அதை ரீடைன் பண்ணிக்கிறேன். ஏரியாவுக்கு பதில் கிராஸ் செக்ஷனல் ஏரியா πr² போடுறேன்.
அவங்க ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னா டயாமீட்டர்ல எப்படி எழுதலாம், d/2ன்னு எழுதலாம். அப்ப r²னா d²/4ன்னு வந்துடும். இப்ப எல்லா டேட்டாவும் இருக்கு, ஃபீட் பண்ணா ஆன்சர் வந்துடும். m 50 kg, g 9.8, ஒயரோட லென்த் 4 மீட்டர், அதுக்கப்புறம் இங்க ஒரு 4, ஒய்க்கு பதில் 7 × 10⁻10, பைக்கு பதில் 3.14, டயாமீட்டர் 3 மில்லிமீட்டர் இருந்தது, அதை மீட்டரா மாத்திருக்கேன். d²ங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஒரு ஸ்ட்ரைட் ப்ராப்ளம் தான், காம்ப்ளிகேட்டட் திங்கபிள்லாம் கிடையாது, நார்மல் ஸ்ட்ரைட் ப்ராப்ளம் தான். எழுதிக்கங்க, ஆன்சர் எழுதிக்கங்க, கொஸ்டின் டிஸ்ப்ளே பண்றேன். இப்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கொஸ்டின் எழுதிக்கங்க, ஜோஸ்னா எழுதிருங்க. ஜோஸ்னா எழுதியாச்சா? ஓகே, 6th கொஸ்டின் எழுதுங்கப்பா. 2 wires of same length and same material are stretched with the same force. 2 wires of same length and same material are stretched with the same force. If the radii of the wires are in the ratio 1:2, if the radii of the wires are in the ratio 1:2, what is the ratio of their elongation produced? What is the ratio of their elongation produced? ரெண்டு ஒயர் சொல்லிட்டாங்க, லென்த் சேம், மெட்டீரியல் சேம், ஸ்ட்ரெச் பண்ண ஃபோர்ஸ் வந்து சேம், ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டு எலாங்கேஷன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஒயரு, லென்த், எலாங்கேஷன். அப்ப யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஸ்ட்ரெயினுக்கு பதில் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் தான் எலாங்கேஷன், அதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். நியூமரேட்டர்ல இருக்கிற எஃப்எல் ரீடைன் பண்ணிக்கிறேன். ஏரியாவுக்கு பதில் πr². இந்த ஒய் கீழே வந்துருச்சு. சேம் ஃபோர்ஸ்னு சொல்லி இருக்கிறதுனால எஃப் மாறாது, ரெண்டு பக்கமும் எஃப். சேம் லென்த்னு சொல்லி இருக்கிறதுனால எல்லும் மாறாது. பை டிஃபால்ட்டா கான்ஸ்டன்ட். ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:2, அப்ப இந்த பக்கம் 1², அந்த பக்கம் 2². சேம் மெட்டீரியல்னால ஒய்யும் மாறாது. ரேஷியோங்கிறதுனால நடுவுல 2 டாட் வச்சுட்டேன். எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் கண்டுபிடிச்சா 4:1 எனக்கு ஆன்சர் வருது. அவ்வளவுதான், எழுதிக்கங்க. ஆஃப்லைன் கிளாஸ் வந்துட்டா ரெக்கார்டட் வீடியோ கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு மித்துனுக்கு, புவனேஸ்வரனுக்குலாம் அந்த மாதிரி டவுட் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட வாட்ஸ்அப்பே எனக்கு புரியல, நீங்க சொல்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி எதுவும் கிடையாது. ஆல்ரெடி நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எஸ்கச்சம் வரை என்கிட்ட இல்லாம இருந்தது, மித்த சாப்டர்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு.
ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இந்த அகாடமிக் இயர் வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். வெப்சைட்ல கொடுத்துட்றேன். முடிச்சாச்சா? இப்ப ஆன்சர் எழுதிட்டீங்களா? அஃப்ரின் கொஸ்டின் எழுதிக்கங்க, சீக்கிரம் எழுதிருங்க. எழுதியாச்சா அஃப்ரின்? கொஸ்டின் எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. A nylon rope is 3 centimeter in diameter. A nylon rope is 3 centimeter in diameter. Has breaking strength of 1.5 into 10 power 5 Newton. Find the breaking strength of similar rope. Find the breaking strength of similar rope 1.5 centimeter in diameter. 1.5 centimeter in diameter. ஒரு நைலான் ரோப்போட டயாமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர். அதுக்கு இந்த அளவு ஃபோர்ஸ் கொடுத்தா அது பிஞ்சு போயிருது. அதே நைலான் ரோப்பு, ஆனா டயாமீட்டர் வந்து மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா பிஞ்சு போகும் அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு டைமுமே அவங்க சூஸ் பண்ணி இருக்கிறது நைலான் ரோப்பு தான். அப்ப ரெண்டு டைமுமே மெட்டீரியல் மாறல. மெட்டீரியல் மாறலன்னா யங்ஸ் மாடுலஸ் மாறாது. அப்ப ரெண்டு டைமும் நான் யங்ஸ் மாடுலஸ், ரோப்பு 1க்கும் யங்ஸ் மாடுலஸ், ரோப்பு 2க்கு யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சு ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு ரோப்புமே நைலான் ரோப்பு சேம் மெட்டீரியல்ங்கிறப்போ ஒய் மாறாது. ஒய்யோட ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஸ்ட்ரெயின்னா ஸ்ட்ரெயினே வச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவா பிஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க முடியாது, ஸ்ட்ரெயின் இன்ஃபினிட்டி. அதனால எனக்கு ஸ்ட்ரெயின் டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வச்சிருக்கேன். ஏரியாவுக்கு பதில் பை ஆர் ஸ்கொயர்னு மாத்திட்டேன். ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ரோப்போட யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ண போறேன், இன்னொரு பக்கம் ரெண்டாவது நைலான் ரோப்போட யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ண போறேன். மொதல் ரோப்புக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஃபோர்ஸ் 1.5 into 10 power 5 பை ரீடைன். மொதல் ரோப்போட டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர், அப்ப ரேடியஸ் வந்து 1.5 சென்டிமீட்டர். ஆர் ஸ்கொயர்டுங்கிறதுனால ரெண்டு தடவை எழுதியிருக்கேன், சென்டிமீட்டரா மீட்டரா மாத்திருக்கேன். ரோப் பிஞ்சிருச்சுங்கிறாங்க, பிரேக் ஆயிருச்சுங்கிறாங்க. அப்ப ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ண முடியாது, அதனால ஸ்ட்ரெயினை ரீடைன் பண்ணிக்கிறேன். சோ இப்போ மொதல் ரோப்போட யங்ஸ் மாடுலஸ் நான் எழுதிட்டேன். அடுத்து ரெண்டாவது ரோப்பு பை மாறாது. ரெண்டாவது ரோப்போட டயாமீட்டர் வந்து 1.5 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து 0.75 சென்டிமீட்டர், அதை மீட்டரா மாத்திட்டேன். ரெண்டாவது ரோப்பும் பிஞ்சு தான் போகுது, அப்ப அதுலயும் ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ண முடியாது. அப்படி பிஞ்சு போறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபோர்ஸை நான் எஃப் டேஷ்னு எழுதியிருக்கேன். ரெண்டு சைடு இருக்கிற 10 power -2 கேன்சல் ஆயிரும். இந்த 1.5 கேன்சல் ஆயிரும். இந்த 1.5 0.75 0.75 எல்லாம் கேன்சல் ஆகி எனக்கு 0.375 into 10 power 5 நியூட்டன் வந்துடும். ஸோ இவ்வளவுதான் ஆன்சர், எழுதிக்கங்க. பொதுவா பிரேக் ஆயிருச்சு பிஞ்சிருச்சுன்னா அங்க ஸ்ட்ரெயின் வராது, ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயினை ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படியே.
முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. If a force of 10 Newton is applied to a wire, if a force of 10 Newton is applied to a wire, then length is 4 meter. Then length is 4 meter. If a force of 20 Newton is applied for same wire, if a force of 20 Newton is applied for same wire, then length is 5 meter. Then find original length of the wire. Then find original length of the wire. Question எழுதியாச்சா? ஒரு வயர் இருக்குப்பா, இதான் அந்த வயரு. ஃபோர்ஸ் 10 நியூட்டன் கொடுத்தா லென்த் 4 மீட்டரா இருக்கு. அதாவது டோட்டல் லென்த் 4 மீட்டர். ஃபோர்ஸ் 20 நியூட்டன் கொடுத்தா டோட்டல் லென்த் 5 மீட்டரா இருக்கு. அப்ப அவங்க லென்த் 4 மீட்டர், லென்த் 5 மீட்டர்னு கொஸ்டின்ல சொல்லி இருக்கிறது ஓவரால் லென்த், நாட் சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த், சேஞ்ச் இன் லென்த் இல்ல ஸ்ட்ரெச்டு லென்த் இல்ல எலாங்கேஷன் சொல்லுவாங்க. இங்க அப்படி சொல்லல, ஓவரால் லென்த் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரிஜினலா இல்ல இனிஷியலா அதோட லென்த் என்னவா இருக்கும், அந்த ஒயரோட ஒரிஜினல் ஆர் இனிஷியல் லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஒயர் 2 சிச்சுவேஷன். அப்ப அதே ஒயரை தான் அவங்க திருப்பி திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னா மேனேஜ் பண்றாங்க, திருப்பி திருப்பி எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரே ஒயர்னா யங்ஸ் மாடுலஸ் மாறாது. யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இப்ப நான் இந்த சேஞ்ச் இன் லென்த் ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த்னு எழுதுறேன். இனிஷியல் லென்த் தான் ஒரிஜினல் லென்த், ஃபைனல் லென்த் தான் ஓவரால் லென்த். 2 சிச்சுவேஷன்ல நான் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க போறேன். ஒரே ஒயருக்கு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஒரே ஒயருக்கு யங்ஸ் மாடுலஸ் கான்ஸ்டன்ட். சிச்சுவேஷன் 1ல ஃபோர்ஸ் 10 நியூட்டன், அப்ப எஃப்க்கு பதில் 10. ஒரிஜினல் லென்த் எனக்கு தெரியாது, அதை கால்குலேட் பண்ணணும். ஏரியாவை பத்தி அவங்க ஒண்ணுமே சொல்லல. சிச்சுவேஷன் 1ல ஓவரால் லென்த் ஆர் ஃபைனல் லென்த் 4 மீட்டர்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் லென்த் எனக்கு தெரியாது. சிச்சுவேஷன் 2ல ஃபோர்ஸ் 20 நியூட்டன், ஒரிஜினல் லென்த் தெரியாது, ஏரியா கொடுக்கல. ஓவரால் லென்த் வந்து 5 மீட்டர்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அகைன் ஒரிஜினல் லென்த் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரியாத, அதை ரீடைன் பண்ணிருக்கேன். ஏஏ எல்எல் 10 20 கேன்சல் ஆகி எனக்கு இந்த ரிசல்ட் வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 மைனஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 2L வரும். இதுல இருந்து எல், அதாவது ஒரிஜினல் லென்த் ஆர் இனிஷியல் லென்த் கண்டுபிடிச்சா எனக்கு 3 மீட்டர்னு வருது. எழுதிக்கங்க. இந்த வாரமும் உங்களுக்கு ஆசிலேஷன் தான் டெஸ்ட். போன வீக் என்ன டெஸ்ட் போசனோ அதே தான் இந்த வாரமும் டெஸ்ட். as usual நாளைக்கு 4 o'clock நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு விட்டுறேன். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து போன டெஸ்ட் ரிசல்ட் கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். ஓவரால் ரிசல்ட் அனுப்பிச்சிருக்க மாட்டேன், ப்ளஸ் டீடைல்டு சொல்யூஷன் அனுப்பிச்சிருக்க மாட்டேன். அதெல்லாம் இப்போ நான் நைட்டு ஒரு 9:30க்கு மேலே அது எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்றேன். முடிச்சாச்சா? ஓகே, அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. A copper wire of negligible mass, a copper wire of negligible mass
1 meter length and cross sectional area 10 power minus 6 meter squared, a copper wire of negligible mass 1 meter length and cross sectional area 10 power minus 6 meter squared is kept on a smooth horizontal table, with one end fixed, a ball of mass 1 kg is attached to the other end. A ball of mass 1 kg is attached to the other end. The wire and the ball are rotating with an angular velocity of 20 radian per second. The wire and the ball are rotating with an angular velocity of 20 radian per second. If the elongation in the wire is 10 power minus 3 meter, if the elongation in the wire is 10 power minus 3 meter, obtain the Young's modulus. Obtain the Young's modulus. If on increasing the angular velocity to 100 radian per second, if on increasing the angular velocity to 100 radian per second, the wire breaks down. The wire breaks down. Obtain breaking stress. Obtain breaking stress. क्वेश्चन எழுதியாச்சா? क्वेश्चन எழுதியாச்சா? கவனிங்க. இது ஒரு காப்பர் வயர், இதோட லென்த் 1 மீட்டர். இதோட ஒரு எண்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா டேபிள்ல இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டாங்க. இந்த காப்பர் வயரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளவு அப்படின்னா 10 பவர் மைனஸ் 6 மீட்டர் ஸ்கொயர். இந்த காப்பர் வயரோட இன்னொரு எண்ட்ல ஒரு 1 kg மாஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மாஸை இந்த காப்பர் வயர்ல அட்டாச் பண்ணிட்டு மாஸையும் வயரையும் சேர்த்து சுத்துறாங்க. சுத்துறப்ப இதோட ஆங்குலர் ஸ்பீட் வந்து 20 ரேடியன் பெர் செகண்ட். இப்படி ரொட்டேட் பண்றப்ப இந்த ஒயர் எலாங்கேட் ஆகுது. அந்த எலாங்கேஷன் 10 பவர் மைனஸ் 3 மீட்டர். அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப சொல்லி இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். காப்பர் ஒயரோட லென்த் எவ்வளவுனா 1 மீட்டர். பாருங்க, லென்த் 1 மீட்டர். காப்பர் ஒயர்ல அட்டாச் ஆயிருக்கிற மாஸ் 1 kg. காப்பர் ஒயரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 10 பவர் மைனஸ் 6 மீட்டர் ஸ்கொயர்டு. எலாங்கேஷன் 10 பவர் மைனஸ் 3. ஆங்குலர் ஸ்பீட் 20 ரேடியன் பெர் செகண்ட். நாம யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ணும். யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பெர் ஏரியா, ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இதுல இது எல்லாம் இருக்கு. ஃபோர்ஸ் தான் இல்ல. ஃபோர்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க காப்பர் ஒயர் மாஸோட சேர்ந்து சுத்துதுன்ட்டு. சர்க்கிள் பாத்துல சுத்துறப்ப உள்ள ஃபோர்ஸுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு பேரு. அதோட ஃபார்முலா mv²/r. நாம இத சர்க்குலர் மோஷன்ல படிச்சிருக்கோம். அப்படி படிக்கிறப்பயே v = r ஒமேகா அப்படிங்கிறதையும் சேர்த்து படிச்சிருக்கோம். அப்ப இத உள்ள இன்சர்ட் பண்ணா mr ஒமேகா² வந்துடும். இதுல m 1 kg ஒமேகா 20. அதுல பிரச்சனை கிடையாது. ரேடியஸ் வேணும், சர்க்கிள் பாத்தோட ரேடியஸ் வேணும். லென்த்தும் ரேடியஸ் ஈக்குவலா இருக்கும். அதை தான் நான் இங்க எழுதி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். அது எப்படி இது ரெண்டு ஈக்குவல்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, காப்பர் ஒயரோட லென்த் 1 மீட்டர், அதோட ஒரு எண்டை அட்டாச் பண்ணியாச்சு, இன்னொரு எண்டை பிடிச்சிட்டு சுத்துறோம். அப்ப லென்த் என்னவோ அதே அளவுக்கு தான் என்ன இருக்கும், ரேடியஸ் இருக்கும். சோ திங்க் பண்ணா ரேடியஸ் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது, விச் இஸ் 1 மீட்டர். அதை ஃபீட் பண்ணி ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணா எனக்கு 400 நியூட்டன் வருது. இப்ப இதுல எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுங்க, என்ன வருது, எஃப்க்கு பதில் 400, லென்த்துக்கு பதில் 1 மீட்டர், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 10⁻⁶, எலாங்கேஷன் 10⁻³ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அப்ப யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ணா 4 × 10⁻11 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு வருது. சோ ஒன்னு முடிச்சாச்சு. ஆனா क्वेश्चन அதோட முடியல. क्वेश्चन பாருங்க, அப்டைன் யங்ஸ் மாடுலஸ், அதோட முடியல. திடீர்னு ஆங்குலர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாங்க 100 ரேடியன் பெர் செகண்டா. அப்படி ஆங்குலர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னா ஒயர் பிஞ்சிருச்சு. அப்ப பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரெஸ்னாவே ஃபோர்ஸ் பர் ஏரியா தான். சோ அப்ப அடுத்து நாம கால்குலேட் பண்ண வேண்டியது பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஃபோர்ஸோட ஃபார்முலா mr ஒமேகா ஸ்கொயர் ரொட்டேட் ஆகுறப்ப. இப்போ ஒமேகா வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க, அதனால 100 ஸ்கொயர்னு வந்துரும். மாஸ் 1 kg, ரேடியஸ் 1 மீட்டர், சால்வ் பண்ணா 10⁻4. அப்ப ஃபோர்ஸுக்கு பதில் 10⁻4, ஏரியாவுக்கு பதில் 10⁻⁻6ன்னு போட்டா எனக்கு பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் 10⁻10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு வருது. அவ்வளவுதான் ஆன்சர். ஒன்னே ஒண்ணுதான் இதுல ட்விஸ்ட், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்துலாம் அது ரொம்ப சாதாரணமா இருந்தது, இந்த ப்ராப்ளத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. இப்ப 10th கொஸ்டின் வந்து பெண்டுலமும் யங்ஸ் மாடுலஸும் ஏரியா வேல்யூ கொடுத்திருக்காங்க. தயானஸ்வரன் கொஸ்டின்ல ஏரியா வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியா 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயருக்கு. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. பெண்டுலமோட யங்ஸ் மாடுலஸ் லிங்க் ஆயிருக்கும். A pendulum made of a uniform wire of cross sectional area A. A pendulum made of a uniform wire of cross sectional area A has time period capital T. Has time period capital T. When an additional mass capital M is added to its bob, when an additional mass capital M is added to its bob, the time period changes to T suffix M. The time period changes to T suffix M.
If the Young's modulus of the material is y, then 1 by y is equal to. If the Young's modulus of the material is y, then 1 by y is equal to. Option A, T suffix m by t whole squared minus 1 into a by mg. Option B, T suffix m by t whole squared minus 1 into mg by a. Option C, 1 minus T suffix m by t whole squared into a by mg. Option D, 1 minus T by T suffix m whole squared into a by mg. Options கொஞ்சம் கவனமா பார்த்து எழுதிக்கங்க. நார்மலா ஒரு பெண்டுலமோட டைம் பீரியட் A, அந்த பெண்டுலம் பாபோட ஒரு அடிஷனல் மாஸை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்ப டைம் பீரியட் மாறுது. அது இல்லாம யங்ஸ் மாடுலஸ் வேற உள்ள வந்திருக்கு. யங்ஸ் மாடுலஸ் உள்ள வந்திருக்குனாவே லென்த் சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா 1 by y எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. क्वेश्चन எழுதியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கவனிங்க. டைம் பீரியடோட ஃபார்முலா ஃபார் பெண்டுலம் என்ன அப்படின்னா 2 pi into root of L by G. இது நார்மலா ஒரு மாஸ் ஒரு பாப் கனெக்ட் ஆயிருக்கிறப்ப அந்த பாபோட அடிஷனல் மாஸை இன்க்ளூட் பண்றப்ப பெண்டுலமோட டைம் பீரியட் T சஃபிக்ஸ் m னு क्वेश्चनல சொல்லிருக்காங்க. மாஸ் இன்க்ளூட் பண்றப்ப அந்த பெண்டுலம் ஒயரோட லென்த் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் லென்த்தோட சம் லென்த் என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதை தான் நான் DL அப்படின்னு இங்க சேர்த்து எழுதியிருக்கேன். பெண்டுலம் எர்த்ல ஆபரேட் ஆகுறப்ப G மாறாது. அடுத்து இது ரெண்டையும் டிவைட் பண்றான். அப்படி டிவைட் பண்றப்ப 2 pi G கேன்சல் ஆகி ஸ்கொயர் ரூட் ஆஃப் L plus DL by L னு வந்துடும். இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன். இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் பண்ணலாம். இந்த ஐடியாலாம் எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா இது ஆப்ஷன்ஸ் பார்த்து தான் கிடைக்குது. ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. பெண்டுலமோட டைம் பீரியட் மாறணும்னா ஒன்னு லென்த்தோ இல்ல ஜியோ மாறணும். லென்த் மாறி இருக்குன்னு புரியுது, ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் உள்ள வந்திருக்கு. அதனாலதான் இந்த ஐடியா எனக்கு கிடைக்குது. இப்ப இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப Tm by T whole squared is equal to L plus DL by L னு வந்துடும். L எல்லாலையும் டிவைட் பண்ணா 1 plus DL by L னு வந்துடும். இதுல இந்த DL by L ரீடைன் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்னா T suffix m by T whole squared minus 1 வந்துடும். பட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸோட ரெசிப்ரோக்கல் வேணும். 1 by y கேட்டிருக்காங்க. யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஃபோர்ஸுக்கு பதில் mgன்னு எழுதிட்டேன். ஏரியா ரீடைன், ஒரிஜினல் லென்த் ரீடைன், DL ரீடைன். இது y. அப்போ 1 by y கண்டுபிடிச்சா a by mg into DL by L னு வருது. DL by L க்கு பதில் இந்த ஆன்சர். அதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், எழுதிக்கங்க. ஸோ நாளைக்கு 4 மணிக்கு நம்மளுக்கு திருப்பி ஆசிலேஷன் அப்படிங்கிற சாப்டர் டெஸ்ட். கம்மிங் டியூஸ்டே எந்த ஆன்லைன் கிளாஸும் கிடையாது. இப்ப நீங்க எல்லாரும் 11ன்னு ஒரே பேட்சா ஆன்லைன்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேல் பேட்ச் பிரிஞ்சு எல்லாரும் ஆஃப்லைன்ல வந்துருவீங்க. யார் யாரெல்லாம் ஆன்லைன் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு புது டைம் டேபிள் வரும். அது நான் உங்களுக்கு நாளைக்கு நைட்டு இல்லைன்னா மண்டே மார்னிங் அனுப்பிச்சு விடுவேன். அந்த டைம் டேபிள் படி வாங்க. 2 கிளாஸ் தான் இனிமேல் எல்லா பேட்சுக்கும் இருக்கும். ஆமா ஆமா 2 கிளாஸ் தான் புவனேஸ்வரன், 2 கிளாஸ் தான். நீ அனுப்பிச்சது எனக்கு என்னன்னு புரியல, என்னால புரிஞ்சுக்க முடியல. சரி, அதை நான் அப்ப கேட்டு தொந்தரவு பண்ண வேணா, கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு தான் விட்டேன். ஸோ பெர் வீக் வந்து இனிமேல் 2 கிளாஸ் தான். ஸோ என்னோட பிளான் படி பிப்ரவரி மந்த் ஃபுல்லா வேவ்ஸ் முடிச்சிருவேன், ஃப்ளூயிட்ஸ் முடிச்சிருவேன். தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அது மட்டும் மிஸ் ஆகும். 12
போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறப்ப அடிஷனல் கிளாஸ் போட்டு அதை எடுப்பான். ஸோ எந்த 11th போர்ஷனும் பெண்டிங் வைக்க மாட்டான். ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ஃபியூச்சர்ல வர்றது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ரீதேஷ் மட்டும் தான் அந்த மாதிரி பிரச்சனைல வரும். வேற எல்லாருமே வந்து ட்ரிச்சி ஸ்டூடெண்ட்ஸ், வேற எல்லாரும் ட்ரிச்சி. ஸோ ரீடேஷ் மட்டும் வெளியூர்ல போய் படிக்கிறாரு. ஸோ அவருக்கும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நான் எல்லா வீடியோஸும் வச்சிருக்கேன். அதனால ரீதேஷ் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஸ்கூல்ல கூப்பிட்டு உன்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் நீ வீடியோஸ் வாங்கிக்கலாம். ரீதேஷ் இருக்கானா இல்லையா? ரீதேஷ் லாகின்லே இல்ல. அப்புறம் தேவானந்த் கெமிஸ்ட்ரி சாருக்கு போன் பண்ணி கேளு. அவரும் ஆஃப்லைன் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. யாருக்காவது டெஸ்ட் பேப்பர் கரெக்ட் ஆகாம இருக்கா? ரக்ஷனுக்கு கரெக்ட் ஆகலன்னு சொல்றான். நான் கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன்டா. நடுவுல ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா, அதை ஓபன் பண்றப்ப டெஸ்ட் பேப்பர் ஓபன் ஆயிருக்கும், கவனிக்காம விட்டுருப்பேன். அனுப்பிச்சு விடுறேன். முடிச்சாச்சா? இதுல கே நகர் பேட்சுக்கு தற்சமயம் ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது. டைம் டேபிள் அனுப்பிச்சிருந்தேன். இருக்கிறதே 4 பேர் தான். ஸோ 2 பேர் ஆன்லைன் கேட்கறதுனால தற்சமயம் ஆஃப்லைன் கிடையாது. நீங்க ஆன்லைன்ல வந்துருங்க. ஸோ சீக்கிரமா அதை ஆஃப்லைனா மாத்தி தரேன். இன்னொரு 10 ப்ராப்ளம் இதுல வரும். ஸோ அந்த 10 ப்ராப்ளத்தையும் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டையும் நான் உனக்கு என்ன பண்றேன்னா நைட் அனுப்பிச்சு விடுறேன். ஸோ அதுல ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம்ஸ் உனக்கு புரியாது, ஒரு 2 ப்ராப்ளம் புரியாது. அது எந்த நம்பர் உனக்கு புரியாதுங்கிறதையும் நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அதை மட்டும் விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் கோத்ரூ பண்ணிரு. ஏன்னா அடுத்த சண்டே வந்து நீ எஸ்கச்சம் சாரி அடுத்த சண்டே வந்து சாலிட்ஸ் தான் டெஸ்ட் எழுதுவீங்க. தேவானந்த் அதான் சொன்னேன்டா, உங்க அம்மா வந்து பேசிட்டு போனாங்கடா எங்க வீட்டுல, அங்கதான் வரணும். உனக்கு வந்து ஒரே ஒரு பேட்ச் பிசிக்ஸுக்கு. கெமிஸ்ட்ரி வேணா கெமிஸ்ட்ரி சார் எங்க எடுக்கிறாருன்னு கேட்டா அங்க ஜாயின் பண்ணிக்கோ. உனக்கு இதுதான் பக்கம் அப்படின்னு சொன்னாங்க. சோ நீ இந்த பேட்சுக்கு வந்துரு. கெமிஸ்ட்ரி வேணும்னா சார்ட்ட பேசிட்டு நீ என்ன பண்ண அங்க ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேப்பா. மாம்பழச்சாலை பேட்சுக்கு டைமிங் டீடைல்டு சொல்யூஷன் இன்னைக்கு நைட் அனுப்பிச்சு விடுறேன். ஜோஸ்னா கேத்ரின் போன டெஸ்ட் ஒன்னு மிஸ் ஆயிருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கு இன்னும் நான் யாருக்கும் அனுப்பல, அனுப்பிச்சு விடுறேன். மாம்பழச்சாலை டைமிங் வந்து டியூஸ்டே ஈவினிங் 6:15 to 7:45. சஞ்சனா சண்டே 11 to 12:30. 2 கிளாஸ் தான். அடிஷனலா டெஸ்ட் ஒன்னு இருக்கும்பா. டெஸ்ட் ஷெட்யூல் நான் இன்க்ளூடே பண்ணல, செம கன்ஃபியூஷன் வருது. அதனால இப்போதைக்கு இன்க்ளூட் பண்ணல. டெஸ்ட் வந்து நம்ம இப்போதைக்கு ஆன்லைன்லயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம். ஒரு 1 மந்த் ஆகட்டும். என்ன நடக்குது முதல்ல கிளாஸ் ஆரம்பிப்போம். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சஞ்சனா நோட் பண்ணிட்டீங்களா? மாம்பழச்சாலை பேட்ச் டியூஸ்டே ஈவினிங் 6:15 to 7:45, சண்டே மார்னிங் 11 to 12:30. ஓகே ஓகேப்பா. ரிமைனிங் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். லாக் அவுட் ஆயிக்கலாம் நீங்க. ஏதோ டவுட் கேக்குறீங்க, யாருன்னு ஒன்றும் தெரியல. கிரீஸ் ஆதித்யா, நீ எப்ப வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்த? இப்ப இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு இப்ப இன்னைக்கு மார்னிங்கா? சரி நான் செக் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் செக் பண்ணிட்டு கால் பண்றேன். உனக்கு மட்டுமா கிரீதர் இருக்குமா? ஓகே 2 பேருக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். அப்படி எதுவும் பிரச்சனை வராது. நீ சொல்றது ஏதோ வித்தியாசமா இருக்கு.
வெப்சைட் லாகின் யாருக்காவது நீங்க திருப்பி இப்ப ட்ரை பண்ணி பாருங்கப்பா. யாருக்காவது எரர் வருது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெப்சைட் லாகின் நீங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இது ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ஏதோ இன்னைக்கு ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, ரிப்பீட் பண்றவங்க. ஏதோ குரோம்ல வந்து குக்கீஸ்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணா ஓபன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. நானும் பாக்குறேன். அந்த மாதிரி சொன்னாங்க. ஏதோ குக்கீஸ்னு ஒண்ணு சொன்னாங்க. அதை வந்து எனேபிள் பண்ணிட்டு ஓபன் பண்ண சொன்னாங்க. அப்ப ஓபன் ஆகும் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இதே பிரச்சனை வந்துச்சு. என்னோட மொபைல்ல ஓபன் ஆச்சு, அவங்களோட இதுல ஆகல. என்ன சேஞ்சஸ்ன்னு பாக்குறப்ப இந்த சேஞ்சஸ் இருந்தது. சோ அதனால இது பாருங்க. இது என்னன்னு பாருங்க. அப்படியும் பார்த்து ஓபன் ஆகலைன்னா எனக்கு சொல்லுங்க. திருப்பி நான் செக் பண்ணி பாக்குறேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுடா. சும்மா ஓபன் பண்ணு வரும். ஓபன் பண்ணி பாரு வரும். தயனேஸ்வரன், நீங்க வந்து ஒரு 9:30 10 o'clock போல நீங்க கால் பண்ணுங்க. உங்க அப்பாவை கால் பண்ண சொல்லணும்னா நீங்க கால் பண்ணுங்க. உங்கள்ட்ட தான் பேசணும். ஷெட்யூல் பத்தி சொல்லணும். நீங்க கால் பண்ணுங்க. ராஜா சார். சார் சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே.